தென் இந்தியாவோட டேஞ்சரஸ் ரூட் வால்பாறை டு அதிரப்பள்ளி. இது சாதா டிரைவ் இல்லை, அட்வென்ச்சரஸான மொரட்ட டிரைவ். போலாமா? தமிழ்நாடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மறக்கப்பரா செக் போஸ்ட் இது. வெல்கம் டு கேரளா ஸ்டேட். பொள்ளாச்சி கொட்டம் வால்பாறை எல்லை முடிவு. வெல்கம் டு வால்பாறை. நீங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிறீங்கன்னா வளச்சல் செக் போஸ்ட் அண்ட் மலக்கப்பரா செக் போஸ்ட் ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி போயிடுங்க. இல்லாட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. வணக்கம் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து இப்போ அதிரப்பள்ளியில் இருக்கும். அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போயிட்டு அண்ட் வால்பாறையிலேருந்து திரும்ப அதிரப்பள்ளியே வரும். அதுதான் வந்து பிளான். ஏன்னா வந்து அந்த ரூட் ரொம்ப அழகான ஒரு ரூட் வந்து சூப்பராக இருக்கும். வால்பாறையிலேருந்து டீ எஸ்டேட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஃபாரஸ்ட் ரூட்டு அதிரப்பள்ளி. ஸோ எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? அண்ட் ரூட் வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப வண்டி ஓட்டுறதுக்கு. அப்படின்னு அதனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. அண்ட் லக் இருந்தால் வந்து வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம். நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இருக்கான்ட்டு. அதிரப்பள்ளி டு வால்பாறை 78 கிலோமீட்டர், 3 கலவர் காட்டுது. பயபோல சி நம்ம இங்கே இருக்கோம். சாலக்குடி ரிவர் இங்கே தான் பக்கத்தில் தங்கியிருக்கோம். அண்டு சி இதுதான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ். நியர்பை தான் தங்கியிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். இங்கே ஒரு க்ரௌட் இருக்குது, இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. மற்றபடி அனைத்தும் ப்ளூ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 3 கலவர் ஓகே. ஓகே போகலாம். நீ லெஃப்ட்டில் நிறைய இறங்காது. ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ரொம்ப கொஞ்சம் பள்ளம் அதிகமாக இருக்குது. விட்டால் சாலக்குடி ரிவரில் ரோலிங் சார்னு போக வேண்டியதான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வராங்களா, மொரட்டத்தனமாக வராங்க. அவங்களுக்கு ப்ராபப்ளி நம்ம மொரட்டத்தனமாக போகிற மாதிரி தெரியும். ஐயோ ஆமாண்டிங்க பாரு, பத்தியா சொன்னல அடிச்சு தள்ளுறானுங்க. இங்கே இந்த ரோடு ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது, பயங்கர சின்னதாக இருக்குது. ரெண்டு கார் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியல. ஒருத்தன் நின்று தான் இன்னொருத்தருக்கு வழி விடுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம பந்திப்பூர் அண்டு இங்கே என்ன ஃபால்ஸா? வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு போல. பக்கத்து அதனால தான் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ். ஏன்னா பக்கத்தில் நிறைய ஃபால்ஸ் இருக்கு. வரும்போது எடுப்போமா? சாப்ரா ஃபால்ஸ். சாப்ராவா? ஆன் மை லெஃப்ட் சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ். நம்ம அப்புறம் போகும்போது வந்து எடுக்கலாம். சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ். ஓ இடம் இருக்கே, போயிட்டு போவோம். என்ன அவசரம்? என்ன போயிட்டு போவோமா? வந்து வரும்போது போவோமா? வரும்போது இருட்டிடுன்னு நினைக்கிறேன். வரும்போது கண்டிப்பாக இருட்டிடும். போயிட்டு போயிடலாம் வா. நம்மளும் கொஞ்சம் சுமாராக இருப்போம். இப்போ தான் வரும்போது கண்டிப்பாக தீஞ்சிருவோம். அதிரப்பள்ளி டு வால்பாறை ஃபஸ்ட்டு சாப்ரா ஃபால்ஸ். இந்த லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிருக்குங்க. சும்மா செமையாக இருக்குது. இந்த இடம் வந்து லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஏய் டூட் அந்த சைடு ரொம்ப பள்ளமா இருக்கு. இந்த சைடு பள்ளமா இருக்குடா. எனக்கு ரிவர்ஸ் போ. இப்போ கொஞ்சம் லைட்டா வா. போறோம். லைட்டா வந்திருக்கேன். போங்க எல்லாரும் போங்க. இது ஓகே. டீசன்ட் டிரைவர். இந்த இடம் வந்து லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்றாங்க. இப்போதான் வந்து நாங்கள் சாப்ராவாடி ஃபால்ஸ். ஆமா, சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம். சாப்ரா. ஆனா பேரு கார்த்திக். இது என்ன செக் போஸ்ட்னா? வளச்சலா? அண்ட் இப்போதான் வந்து வளச்சலோட செக் போஸ்ட் தாண்டி இருக்கோம். எத்தனை பேருன்னு கேட்டாங்க. பேர் கேட்டுட்டு என்ட்ரி போட்டு வண்டி நம்பர் போட்டு கொடுத்துட்டாங்க. இது பத்திரமா வெடி. ஈவினிங் 6 மணிக்குள்ள ரிட்டர்ன். ஈவினிங் 6 மணிக்குள்ள திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஆகணும். இல்லாட்டி திரும்ப அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து மலக்கப்பரா செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அண்ட் மலக்கப்பரா டு வால்பாறை வந்து ஒரு 40 ஏர்பின் பெஞ்ச் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரோட் ஸ்டீப்பாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் த்ரூ அவுட் எல்லா இடத்துலையுமே வந்து எலிஃபென்ட் கிராசிங் அண்ட் டைகர் கிராசிங்னு போட்டிருக்காங்க. நம்ம பந்திப்பூர்லேயே டைகர் பார்க்கல, அதனால் இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வியூஸ் அப்படியே நிஜமாலே இந்த டிரைவ் வந்து ஒர்த்து. அங்கங்கே போகும்போது அப்படியே நிறைய பிரிட்ஜஸ்ஸு, அந்த அதிரப்பள்ளியோட அந்த சாலக்குடி ரிவர் வியூஸ் அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை. இதுக்கு தான் அப்படி ஓவர் கார்னரில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. லாரி அவர் மணல் இருக்குன்னு நினச்சி நோட்டிருப்பாரு, பட் ஆனால் அப்படியே வண்டி லாக் ஆகிட்டு இருக்கு. சாஃப்ட் சாண்டு அப்படியே இறங்கிட்டு இருக்கு. முக்கியமான ப்ரோ ட்ரிப் வந்து கார் ஓட்டும்போது இந்த ஹில்ஸில் வந்து ரோடு வந்து சின்னதாக இருக்குது. கரெக்டாக ஒரு கார் தான் போக முடியும், ரெண்டாவது கார் கண்டிப்பாக கீழே இறங்கி தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அப்படியே அங்கே பாருங்கள், பைத்தியக்காரன் எப்படி வரானா, வாடா பம்பரக்கட்ட வண்டையா அப்பா, பார்த்தீங்களா என்ன கரெக்டி, அது மாருதி 800 ஆல்டோ எப்படி வராமல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ரோட்லேருந்து டிவியேட் ஆகி கீழே இறங்கிடக்கூடாது. அவன் ஃபாஸ்ட்டாக வந்தாலும் சரி ஸ்லோவாக வந்தாலும் சரி கரெக்டாக வந்து நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். அவங்கள வந்து ப்ராபப்ளி கீழே இறங்க சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் தேவைன்னா நம்மளும் இறங்கிக்கலாம், காம்ப்ரமைஸ் ஆகுது ஓகே. பட் எல்லோரும் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, அவங்க இறங்கவும் மாட்டாங்க. ஃபுல்லாக உங்களோட சைட்லேயும் வந்து ஓட்டினாங்கன்னா அப்படி ஓட்டாமல் நீங்களும் கரெக்டாக உங்கள் லைன் மெயின்டைன் பண்ணிக்கணும். வால்பாறை டு அதிரப்பள்ளி அண்ட் அதிரப்பள்ளி டு வால்பாறை நீங்கள் ட்ரைவ் போனீங்கன்னா இந்த பியூட்டியே வந்து அந்த டிரான்சிஷன் தான். வால்பாறை ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட் மலையாக இருக்கும் ஓகே. அண்ட் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா கேரளாவில் ஃபுல்லாக அதிரப்பள்ளி கிட்ட வந்து அந்த டென்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டிரான்சிஷன் தான் வந்து ஹைலைட்டு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அப்படி வால்பாறை ரீச் ஆகும்போது அப்படியே தெரிக்கும் நம்மளோட டீ எஸ்டேட். சார் இவ்வளோ சென்டரில் வந்தீங்கன்னா நான் எப்படி சார் வண்டி ஓட்டுறது? அவர் நம்ம ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு, சின்ன பையன். அவரோட சேஸ் இடிச்சு கீழே. எல்லாருமே வந்து நல்லா காஷியஸாக ஓட்டுவாங்க. அவங்க ரோடுங்க சைடில் வந்து பள்ளம் இருக்கும்ல, அந்த பள்ளத்தில் ஓட்ட மாட்டாங்க. அவங்க வந்து மெயின் ரோட்டில் தான் ஓட்டுவாங்க, நம்மளை வந்து பள்ளத்தில் தள்ள பார்ப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அப்படி தான் பண்ணணும். ரோடு சின்னதாக இருந்தாலும் ரோடு கண்டிஷன் நல்லா இருக்கு இல்லை, ரோடு சூப்பராக இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுலாம் வந்து 100% லக்கு தான். இது நம்ம பந்திப்பூரன் முதுமலையில் வந்து யானை நிறைய பார்த்தோம், மான்லாம் பார்த்தோம். இங்கே எதுவுமே இங்கே இது வரைக்கும் ஒன்றும் பார்க்கல. 1.5 hour வண்டி ஓட்டியாச்சு, எதுவும் ஸ்பாட் பண்ணல. பட் சீனிக் வியூ, ரோடு அதெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது. சூப்பராக இருக்குது. வெதர் அப்படியே அந்த இருட்டிகிட்டே இருக்குது, அப்பப்போ ட்ரிசில் ஆகுது, அதெல்லாம் பியூட்டிஃபுல். பட் வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணல. ஏன்னா நான் நினைக்கிறேன்னா நிறைய வண்டி போயிட்டே இருக்கு. ஆமாம் ஏகப்பட்ட வண்டி. அதனால அதுங்களுக்கு எப்பவுமே வண்டி சவுண்டு கேட்டால் அனிமல்ஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு தெரியல, அதனால தான். ஆனால் இன்னும் 1.5 hour இருக்கு. வாவ், காட்டியான ஸ்பாட்டட். சூப்பர். ஒன்று தான் இருக்கா? அங்கே ஒன்று இருக்கு, அதை பார்த்து நான் யானை நினைச்சேன், பார்த்தா அது கல். சூப்பர். எப்படியோ அதிரப்பள்ளி வந்ததுக்கு காட்டு யானையை பார்த்தாச்சு. சாந்தமாக இருக்கு, ஒரு அக்ரெஷன் காணுமே இல்லை? தமிழ்நாடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மரக்கப்பரா செக் போஸ்ட் இது. இதுக்கப்புறம் போனால் தமிழ்நாடு. இங்கே ஒரு சோதனை சாவடி இருக்குது. இதுதான் மரக்கப்பரா செக் போஸ்ட். 6 மணிக்கு மேலே அலௌடு கிடையாது.
வெல்கம் டு வால்பாறை. இங்கே பாருங்கள் வியூவை. வா, பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. டேமில் தண்ணி வரல. மலக்கப்பாறை செக் போஸ்ட் தாண்டணும், அது வரைக்கும் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி வால்பாறை என்ட்ரான உடனே நம்ம டீ எஸ்டேட் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. ஆனால் அதே மாதிரி வால்பாறை வந்த உடனே லைட்டாக வெயில் இருக்க மாதிரி இருந்துச்சு. சடனாக மழை பெய்யலாம். சூப்பராக இருக்குது. ஒரு கடையில் வந்து ஆஸ் யூஷுவல் ஆம்லெட்டும் பிரெட் ஆம்லெட்டும் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க வந்து காசு தான் வேணும்ட்டாங்க. அதனால் காசு எடுக்க காருக்கு வந்தேன். ஆம்லேட் வாங்கினேன். இங்கே வந்து இந்த மாங்காய் ஃபேமஸ்ஸு. உப்பு தண்ணிலேயே தோசை போட்டு ஊற வைப்பாங்க. உப்புற தண்ணியா? உப்பிலிட்டது. ஓ, இது பேர் உப்பிலிட்ட தான். ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. வாடி. ஷோலையார் டேம் இங்கேருந்து திறக்கல. தண்ணி திறந்தா செம்மையாக இருக்கும் போது இருக்குல்ல. வால்பாறை இந்த வியூவை பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்.
வால்பாறை செம்மையாக இருக்குது, வெதர் இஸ் பியூட்டிஃபுல். அதிரப்பள்ளி டு வால்பாறை சரியான டிரைவு. இப்போ வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிறோம். ஓகே, வால்பாறையிலேருந்து நம்ம போகும்போது மலக்கப்பாறைன்னு சொல்லி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே 6 மணிக்கு நம்ம என்ட்ரி போட்டால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போனோம்னா வந்து என்ட்ரி கிடையாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அங்கேருந்து நம்ம போனோம்னா வளச்சல்ல எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அது வந்து அதிரப்பள்ளிக்கு முன்னாடி இருக்க செக் போஸ்ட். ஓகே, தமிழ்நாடு எல்லை முடிவு. தங்கள் வருகைக்கு நன்றி. தமிழ்நாடு லிமிட் ends. Thank you for your visit. மரக்கப்பாறை செக் போஸ்ட். இங்கே தான் வந்து 6 மணிக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து மணி 5:50 சாரி 4:50. 4:50. கேரளாவிலேருந்து வால்பாறை எக்ஸிட் அப்போ வந்து அங்கே கொடுத்துட்டாங்க மேனுவலாக பிரிண்ட் எடுத்து. பட் இங்கே வந்து நம்ம என்ட்ரி போடணும் போல். கம்மியாக போயிருக்காங்க டிக்கெட் எடுக்க. வால்பாறையிலேருந்து இப்போ நம்ம அதிரப்பள்ளிக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு. திகிலான பயணம். வால்பாறை டு அதிரப்பள்ளி போயிட்டு இருக்கோம் நம்ம ரெசார்ட்டுக்கு. எவ்வளோ பஸ் இந்த சைடு வந்துட்டான், டோட்டலாக தொங்க விட்டான் நம்ம எல்லாரையும். வால்பாறையிலேருந்து திரும்ப அதிரப்பள்ளி போயிட்டு இருக்கோம். எனக்கு என் கூட ஒரு 3 கார் ஃப்ரண்ட்டில் போகுது, இது எந்த வண்டியுமே இல்லை. இங்கே வந்து யானைகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நான் சும்மா வரும்போது யானை சாணம்லாம் பார்த்தேன், தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் இப்போது அந்த டீ கடையில் வந்து அந்த அண்ணா சொன்னார், நேற்று வந்து 12 மணி நேரம் ரோட் பிளாக் தான் டியூ டு யானையோட அந்த ஹேர்ட்ஸ் வந்ததால். அதனால் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. தனியாக போக பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை ஃப்ரண்ட்டில் ஒரு 3 கார் போகுது. அப்படியே அந்த 3 காரையே ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். வேறு வழி கிடையாது. ஸோ ஆஃப்டர் அ பியூட்டிஃபுல் ரைட், ஒரு நல்ல சாப்பாடு, ஜிலேபி மீன், சப்பாத்தி, சிக்கன் ரோஸ்ட் அண்ட் ஆம்லேட் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான இடம். இங்கே ஜஸ்ட் உட்காந்து நம்ம சில் பண்ண வேண்டியது தான். ஓட்டின டயர்ட் எல்லாமே மறந்துடும். Thanks for watching this video. Karthik signing off. Tata. Bye bye. See you.